ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி இந்த பட்டர்ஃப்ளை நாட் தான் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டாக மடித்து இந்த 3 சைடும் தையல் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த தையல் போடாத இந்த ஜாயிண்ட் பக்கம் இப்படி வளைவாக வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறணும். வரைஞ்சி இந்த வரைஞ்ச இதில் தையலை போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த வளைவாக வரைஞ்சதில் தையல் போட்டுட்டு அதே போல் இன்னொரு கிளாத்தை எடுத்துக்கிறோம். இன்னொரு கிளாத்துலேயும் அதே மாதிரி வளைவாக போட்டிருக்கேன். இதே தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த தையல் போட்டிருக்கோம்ல வளைவாக, அதோடு அதை கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 2 பீசஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வெளிப்பக்கமாக திருப்பணும். சென்டரில் இங்கே வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக அதை அப்படியே திருப்பணும். இதை இப்படி மடித்து இப்படி சென்ட்ரு பண்ணிக்கிறோங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது 2 துணியாக இருக்கும். இது 2 துணியை இப்படி விரிச்சிட்டு இந்த ஒரு துணியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்லேருந்து அந்த உள் துணியை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நல்ல பக்கம் வரும். இப்போ பாருங்கள், இதை திருப்பியாச்சு. இந்த 2 முனையும் வந்து நல்லா ஷார்ப்பாக இந்த சிசர் வச்சு உள்ளே வச்சு இப்படி தள்ளினா தான் அந்த இடம் ஷார்ப்பாக வரும். நல்லா ஷார்ப்பாக வரணும் அந்த இடம். இப்போ பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. பாருங்கள், இப்போ திருப்பியாச்சு. இதை வந்து சென்டராக அப்படி மடித்து இந்த இடம் மார்க் பண்ணிக்கிறோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஊசியை வச்சு இப்படி சென்டரில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தைச்சி இதை நல்லா இப்படி சுருக்கிக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கிறோங்க. பாருங்கள், நல்லா சுருக்கி தைச்சி இது வந்து லீஃப் 2 மேலே ஏறினாப்பில் நிற்கணும். இப்போ இதோட இதை கட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இது 2யுமே தைச்சாச்சு. இந்த கலரும் இந்த கலரும் தைச்சாச்சு. இப்போ இதை வந்து இதோட ஜாயிண்ட் இது மேலே இருக்கணும், இது வந்து இப்படி கீழே இருக்கணும். இப்படி கீழே இப்படி வச்சு இதை வந்து தைச்சிடணும். 2யும் ஜாயின் பண்ணி இப்படி இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இப்படியே தைச்சிடணும். இப்போ பாருங்கள், சென்டராக 3 பாசி வச்சு தைச்சிருக்கேன். இப்போ பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இப்போ 3 இது தைச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த பட்டர்ஃப்ளையில் அப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த நாட்டை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இது 3யும் ஜாயின் பண்ணோம். இப்போ மேலே உள்ள இந்த இதை நாட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. இப்போ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், பட்டர்ஃப்ளை நாட். இதே மாதிரி இன்னொன்று டபுள் சைடுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், பட்டர்ஃப்ளை நாட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.